அது வந்து தெரியும். இன்றைக்கி குர்ஆனுடைய அற்புதம் என்ன தெரியுமா? நீதியான அரசாங்கம். குர்ஆன் சொல்லக்கூடிய நீதியான அரசாங்கம், மனிதர்களை சார்ந்த அதாவது தனிநபரை சாராத கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்தம். இன்றைக்கி கொள்கைகளுக்கு தான் மதிப்பு. திராவிட கொள்கை, புரியுதா? சனாதன கொள்கை. மோடிஜி சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிறார், இவர் திராவிட கொள்கையை கொடுக்குறார். இது சனாதன ரோல் மாடல் அப்படிங்கிறார், இவர் திராவிடம் ரோல் மாடல்ங்கிறார். நம்ம முஹம்மதன் ரோல் மாடல். மனித உரிமைகள், மக்கள் எதில் சுதந்திரம், பாதுகாப்பு, எதை உணர்ந்தாங்க? இன்றைக்கி வந்து இவங்க வந்து கரடியாக கத்துறாங்க. இன்றைக்கி டெய்லி பார்க்குறோம் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். விபச்சாரம் பெரிய லெவலில், விபச்சாரங்கிறத விட அது பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய லெவலில் பரவுது. இவங்களால் ஒழிச்சு கட்டவே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சு கட்டினாங்க. நீங்கள் சொல்கிற சொசைட்டியில் படித்தவங்க மிகிழ்ச்சி இருக்கக்கூடிய சொசைட்டி, இதில் வந்து ஒழிச்சு கட்ட உங்களால் முடியல. அங்கே படிக்கவே தெரியாத சொசைட்டி, கண்ட்ரோலே பண்ண முடியாத காட்டு மிராண்டிகள். இங்கே 1008 சிசிடிவி கேமரா, அங்கே ஒரு கேமரா கிடையாது. இதே வந்து இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. இஸ்லாம் வந்து வீட்டில் முடங்கெல்லாம் சொல்லலை. அது வந்து அதற்குரிய வரமுறையோடு நீங்கள் வாங்க, ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டு வாங்க, சரியான துணையோடு வாங்க, தேவையான இடத்துக்கு மட்டும் போங்க, தேவையான நேரம் மட்டும் வெளியே இருங்க, இது போகாதீங்க. ஏன்னா சொசைட்டி கரெக்டாக இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இரவில், அதாவது ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை சொல்லி இங்கேருந்து இது வரைக்கும் தனியாக ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு வருவாங்க, பயப்படாமல் வருவாங்கன்னு இந்த சொசைட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அப்போ இதுதான் அற்புதம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? குர்ஆனை வந்து நீங்கள் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இது நடக்குங்க. இப்போ இன்றைக்கி தலையை பிச்சுக்கிறாங்க, போலீஸ் சரியில்லை அதனால் வந்து கற்பழிப்பு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணும்? போலீஸ் என்னடா பண்ணணும்? எத்தனை போலீஸ் போடுவே நீ? 2 கோடி பெண்களுக்கு 2 கோடி போலீஸ், ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒரு பின்னாடி போலீஸ் போடுவியா? இது நைட்டில் வந்து நைட்டில் எத்தனை இடத்துல போடுவேன்? போலீஸ்னால எத்தனை முடி போடுவேன்? பெண்கள் போட்டேன்னா பேங்க்கில் திருடிட்டு போவான், பேங்க்கில் போட்டேன்னா குழந்தைங்களை அடிப்பான். என்ன எத்தனை கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்போது இவங்களை தவறு செய்ய விடாமல் நீ தடுக்கணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்கிற அந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணு. நம்பர் 1, விபச்சாரத்துடைய எல்லா வாசல்களும் மூடு. ஆபாச சினிமா, ஆபாசமாக மொபைல் ஃபோனில் வரக்கூடிய அந்த விஷயங்கள், ரீல்ஸு, லொட்டு லொசுக்கு, நடிகைகள், ஆணை வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஆஃப் பண்ணு. இது பண்ணினா தான் அவனுக்கு அந்த எந்நேரமும் ஆபாச சிந்தனையிலே ஊறி தலைக்கிற ஒருத்தன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் தப்பு பண்ணத்தான் செய்வான். அவன் விளைவுகளை கூட அவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். ஏன்னா உங்களுடைய ஸ்டேட் மிஷினரியும் அவ்வளோ வீக்கு, புரியுதா? அது வந்து ஸ்டேட் மிஷினரியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எத்தனை போலீஸ் இருந்தாங்க? போலீஸே கிடையாது, ரொம்ப கம்மி. எதை வச்சு தடுத்தாங்க? முதல்ல ஆபாசமாக பெண்கள் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. அவன் வெளியே வேலையாக போகிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வெளியே போகிறான் ஒரு வேலையாக, நீ வந்து நீ வந்து ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போகிற. கிளம்பும்போது டீ சாப்பிட்ற எண்ணத்தோடு போய் திரும்பி டீ சாப்பிட்டுட்டு அந்த எண்ணத்துலேயே வர முடியுதா இன்றைக்கி? விளம்பரங்கிற பேரில் செவுத்தில் எண்ணத்தை ஒட்டி வச்சுருக்க. அந்த ப்ராடக்டை பார்க்குறானா, அந்த ப்ராடக்டோடைய பிராண்டை பார்க்குறானா? சரி, நீ யாரை போடுற நடிகையா? சரோஜா தேவியும் அந்த காலத்தில் இருந்த அம்பிகா, ராதிகா, அவங்களாம் நடிகை தானே, அவங்கள போடுறிய நீ? ஏன் கரண்ட்டில் இருக்கிற ஆடை குறைச்சி போடுற அந்த பெண்களை நீ காட்டுற? நீ ஏன் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகைகளை வந்து காட்டுற? அப்போ என்ன அர்த்தம்? இளமையான பெண்களை பாருங்க, இதுதானே நீ காட்டுற. அப்போ தூண்டக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் இது வந்து பெண்களை வச்சு இப்படி ஒரு பக்கம் பண்ணி விட்டுற. இன்னொரு பக்கம் இவன் ஏற்கனவே இதன் மூலமாக தூண்டப்பட்டிருக்கான். 2வது அவனுக்கு சாராயம் வேற கொடுத்துட்ட. சாராயம் கொடுத்ததுக்கப்புறம் சரி தப்பு அவனால் பிரித்து பார்க்க முடியுமா? போதையில் அவன் என்ன பண்ணுவான்? சாராயத்தை மூடு, இந்த ஆபாச இண்டஸ்ட்ரியை மூடு, பெண்களை வந்து கண்ணியமான ஆடையை போட சொல்லு, இதெல்லாம் பண்ணி பாரு, நின்றோம். அது எப்படி நிற்கும்? நிறுத்தினாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ஒன்றும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுக்கல, இப்படி பண்ணி தான் நாங்கள் நிறுத்தணும்னு சொல்கிறோம்.
புரியுதா? கபசுரி குடிநீர் குடித்தா காய்ச்சல் போகுது அப்படின்னா நீங்கள் குடிச்சு தானே ஆகணும். நான் போகும்னு சொல்லலை, போயிருச்சுங்கிறேன். கபசுர குடிநீர் குடித்தோன்னே போனோன்னே உடனே யூஸ் பண்ணுறீங்கள, புரியுதா? இஞ்சி சாறு குடித்தா சளி நல்லா போகுதுன்னா குடித்தோடனே யூஸ் பண்ணுறீங்கள. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி சக்ஸஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டை சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுங்கள். மாட்டேங்கிறீங்க, அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஃபெயில் தான் ஆவீங்க. இன்றைக்கி அற்புதம் என்ன? இன்றைக்கி அதுதான் அற்புதம். குரானுடைய அந்த அற்புதம் அந்த காலத்துக்கு. இப்போ இன்றைக்கி என்ன அற்புதம்னா குரானுடைய கொள்கை விதிமுறைகள், கொள்கைகள், கோட்பாடுகள், இதுதான் வந்து இன்றைக்கி வந்து அற்புதம். புரியுதா? இந்த